ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் டாக் அண்ட் மார்க்ஸ். இது உங்கள் ஸ்ரீதர். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீக்லி சேலஞ்ச் 4. எஸ், ஸோ இந்த வாரத்தில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? பர்சன்டேஜ், ப்ராஃபிட், அக்கௌண்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் காம்பனன்ட்ஸ். இந்த 3 டாப்பிக்லேருந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்விலாம் இந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து நடத்துகிறப்ப ஈஸியான கொஸ்டின் இருக்கும், ஆனால் குவிஸ்ல வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் இருக்கும். ஏன்னா ஈஸியான கொஸ்டின் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகுது, அதனால தான் உங்களுக்கு அதை நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் கஷ்டமாக ஏன் குவிஸ்ல கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த கஷ்டமான கொஸ்டினையும் 1 மினிட்ல சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியானதெல்லாம் 1 மினிட்டுக்குள்ளேயே நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. உங்கள் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ சில பேர் டவுட் கேட்டாங்க காலையில் 6 மந்த்ஸ்லாம் வந்து எப்படி போகிறது அப்படின்ட்டு. எல்லாத்தையுமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி வாங்க வீடியோ ரெகுலராக பாருங்கள். ஸோ நம்ம டாக் அண்ட் மார்க்ஸ் சேனல் வந்து SBI PWAT 2020 கிராஷ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு தமிழில். இங்கிலீஷ் வீடியோ 4 PM, ரீசனிங் வீடியோ 5 PM, அண்ட் என்னோட வீடியோ 10:30 and 7:30 இருக்குது. மறக்காம வந்து பாருங்கள். சரி வாங்க ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் குவிஸும் அட்டன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் பர் எக்கனாமி. ஸோ டைம் ஸ்டார்ட் ஆகுது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி டைம்லாம் வேணுமா? வேணாம், நம்ம டேரெக்டாக வந்து ஆன்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இதில் வந்து ஃபுல்லாகவே கஷ்டமான கொஸ்டினே இருக்கட்டும். ஸோ ஆன்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடும். ஆஸ் பர் அ கம்பெனி பாலிசி, only 25% of female employees and 20% of male employees can hold the position higher than level 2 if the ratio of female employees and male employees in the company is 3:2. Find the percentage of employees which are working below level 2. யூஸ்வலாக ஒரு கம்பெனி வந்து 20% மேல் இஸ் ஃபீமேல் வந்து 2:3 சொல்லியிருக்காங்க. அதில் 25% ஆஃப் ஃபீமேல்ஸும் 20% ஆஃப் மேல்ஸும் லெவல் 2 ஹையராக இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, லெவல் 2 கம்மியாக எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான். அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இனிஷியலாக நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து 100 எடுத்துப்போம். ஸ்டார்டிங் 100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிஷியல் வந்து 100 மெம்பர்ஸ் எடுத்துப்போம். அப்போ இதில் மேல் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இதில் ஃபீமேல் மேல். ஸோ 3/3:2 சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நடத்தலை. ஸோ அதனால் பேசிக் மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதை ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சவங்க தான் இந்த ஸ்டெப்லேருந்து அடுத்து நமக்கு வர முடியும். அதாவது 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக 3 பேர் ஃபீமேலாக இருக்கணும், 2 பேர் மேலாக இருக்கணும். அதுதான் 3:2 ரேஷியோவில் இருக்கிறது. 5 பேர் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் 3 பேர் ஃபீமேல், 2 பேர் மேலாக இருக்கணும். அப்போ ஃபீமேல் எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 3/5 தான் ஃபீமேலோட ப்ரொபோர்ஷன். 5 பேர் இருந்தால் அதில் 3 பேர் ஃபீமேலாக இருக்குன்னு சொன்னால அதுதான் ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ 3/5 நாம் எடுத்தது மொத்தம் 100 பேர். அப்போ அதில் எத்தனை ஃபீமேல் இருப்பாங்கன்னா 3/5 of 60, அதாவது 60%. ஸோ 60 மெம்பர்ஸ் வந்து ஃபீமேல் இருப்பாங்க, பேலன்ஸ் 40 மெம்பர்ஸ் வந்து மேல் இருப்பாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, லெவல் 2க்கு மேலே எத்தனை பேர், லெவல் 2க்கு கீழே எத்தனை பேர், அதேமாரி மேல்லையும் இருக்காங்க. லெவல் 2க்கு மேலே எத்தனை பேர், லெவல் 2க்கு கீழே எத்தனை பேர்னு கண்டுபிடிப்போம். ஸோ 25% ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஆர் கிரேட் ஹையர் தான் லெவல் 2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 25% ஆஃப் 60, 25% எப்படி எழுதலாம்? 1/4 எழுதலாமா? ஸோ 1/4 ஆஃப் 60 இஸ் நத்திங் பட் நமக்கு 15. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே லெவல் 2 கம்மியாக தான் இருப்பாங்க. பேலன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 45 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ மேலுக்கு பாருங்க, 20% ஆஃப் மேல் எம்ப்ளாயிஸ் ஹோல்ட் தேர் பொசிஷன் லெவல் 2 மோர் தென் ஹையர் தான் லெவல் 2ன்னு சொல்லிருக்காங்க. 40ல் 20%, 10% 4, அப்போ 20% உங்களுக்கு 8. பேலன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 32 மெம்பர்ஸ். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, ஒர்க்கிங் பிலோ லெவல் 2ல எத்தனை பேர் தான் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அப்போ டோட்டல் எம்ப்ளாயிஸே எடுத்துப்போம். ஸோ அப்போ இங்கே 45, இங்கே 32, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 77. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர், ஆப்ஷன் பி, 77%. ஸோ டோட்டலாக 77% எம்ப்ளாயிஸ் வந்து லெவல் 2 கீழே ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. இனிஷியலாக நம்ம 100 எடுத்துக்கிறோம். அதில் மேல் ஃபீமேல் தனியாக பார்க்குறப்ப 60 and 40 வந்திருக்கு. அந்த 60ல் 25% வந்து 25% ஆஃப் ஃபீமேல் வந்து லெவல் 2 ஹையர் ஆகும். ஸோ 15, ரிமைனிங் 45. அதேமாதிரி மென்னுக்கு பார்க்குறப்ப 8,32 வருது. நமக்கு வந்து லெவல் 2ல இருக்கவங்க மட்டும் ஆட் பண்ணுறோம், லெவல் 2 கம்மியாக இருக்கவங்க மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ 45 + 32 77. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். A dishonest salesman buys X% more grains than what he pays for while selling his uses counterfeit weight which measures 800 grams. If he sells the item at 10% above the cost price and earns an overall profit of 65%, find the value of X. அதாவது யூஸ்வலாக கொஸ்டின் அவங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பட் இந்த கொஸ்டின் விட்டாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ இது சீட் பண்ணியிருக்காங்க இனிஷியலாக அப்படின்ட்டு. ஸோ அப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸை 1000 கிராம்ஸை வந்து 100 rupeesனு எடுத்துப்போம். கரெக்டாக 1000 கிராம்ஸை 100 rupeesனு எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுறான், விற்கிறப்ப என்ன பண்ணுறான், 800 கிராம்ஸை தான் விற்றுருக்கான் 1000க்கு பதிலாக. அப்போ 800 கிராம் இது வந்து செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு. 800 கிராம் ஃபார் 100 rupees.
ஆனால் விற்கிறப்ப ரேட்டில் என்ன பண்ணியிருக்கான், ரேட்டில் 10% above the காஸ்ட்னு சொல்லிட்டான். ஸோ குவான்டிட்டியில் தான் சீட்டிங் பண்ணான்னு பார்த்தா ரேட்லையும் 10% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். அப்போ 800 கிராமுக்கு எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு, 110 ருபீஸ்க்கு விற்றுருப்பான். இதுதான் நமக்கு என்ன செல்லிங் ப்ரைஸ். 800 கிராம் வந்து 110 ருபீஸ். அப்போ ஒரு கிராமோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 110/800. இதுதான் ஒரு கிராமுக்கான வேல்யூவாக இருக்கும். அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, 65% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. யூஸ்வலாக வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம், செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 65% ப்ராஃபிட்டா. ஸோ 1.65 சிபின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் வீடியோ நடத்துகிறப்ப இது சொல்லியிருப்பேன். செல்லிங் ப்ரைஸை ப்ராஃபிட் பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா இப்படி எழுதலாம் அப்படின்ட்டு. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1.65 சிபி. ஃப்ராக்ஷன் எழுதணும்னா 100/165/100 சிபின்னு வந்துடும். நமக்கு எஸ்பி தெரியும் 110/800 அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை எடுத்து வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணாமல் காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருமா. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு என்னது, சிபி ஈக்குவல் டு அதாவது 110/800 இன்டூ 100/165. அதாவது இந்த 165/100 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வந்துருச்சு. ஸோ அப்போ சால்வ் பண்ணுங்கள். 2 இது வந்து 3 55 டேபிளில் 0 கேன்சல் ஆகிடும். 1 அடுத்து 4. ஸோ 1/12 கிடச்சிருக்கு. 1/12 என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுக்கு ₹1 12 கிராம் விற்றுருப்பாங்க. ஏன்னா யூஸ்வலாக நமக்கு ரேட்டு தானே மேலே இருக்குது. 110 ருபீஸ்க்கு 800 கிராம் விற்றுருக்காங்க. அப்போ இங்கே வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹1 12 கிராம். அப்போ நமக்கு யூஸ்வலாக எவ்வளோ வாங்கியிருப்போம், 100 ருபீஸ் கலெக்ட் பண்ணோமா. அப்போ 100 ருபீஸ்க்கு எத்தனை கிராம்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்க்கு 1200 கிராம்ஸ்க்கு வாங்கியிருப்பான். 100 ருபீஸ்க்கு யூஸ்வலாக வந்து ஆனால் 1000 தான் வாங்கணும், ஆனால் 1200 வாங்கியிருக்கான். அப்போ எவ்வளோ சீட் பண்ணியிருக்கான்னு கேட்டால் 1000 கிராம், இங்கே 1200 இருக்குது. எவ்வளோ சீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சீட் பண்ணியிருக்காங்கன்னா 20% சீட் பண்ணியிருக்கான். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். அதாவது X% அதிகமாக வாங்கியிருக்கான். யூஸ்வலாக காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000 கிராம் 100 ருபீஸ்னு வாங்கி கணக்கு பண்ணுவோம், பேஸில் எடுத்துப்போம். விற்கிறப்ப என்ன பண்ணியிருக்கான், 800 கிராம்ஸ் தான் விற்றுருக்கான். ஆனால் ரேட்ல என்ன பண்ணிருக்கான், 10% above வச்சு விற்றுருக்கான். அதனால தான் என்ன பண்ணுறோம், 800 கிராம் ஃபார் 110 ருபீஸ் வச்சுருக்கோம். அப்போ 1 கிராம் கூட செல்லிங் ப்ரைஸ் வந்து 110/800. 65% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி எழுதலாம்னா 1.65 சிபின்னு எழுதிக்கலாம். அப்போ 165/100 சிபின்னு எழுதிக்கலாமா. நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஆல்ரெடி தெரியும் 110/800. அப்போ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூனா 110/800 இன்டூ 100/165. சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/12 கிடைக்கும். ஸோ ₹1 12 கிராம் வாங்கியிருக்கான். அப்போ 100 ருபீஸ்க்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1200 கிராம்ஸ்க்கு வாங்கியிருப்பான். 100 கிராம் வாங்க வேண்டிய இடத்துல 1200 கிராம் வாங்கியிருக்கான். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ சீட்டிங் பண்ணியிருக்கான்னா 20% சீட் பண்ணியிருக்கான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் உங்களுக்கு ஏ. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரி, அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் புரியும் நினைக்கிறேன். A shopkeeper marked a product 20% above the cost price and sold the product for 388 by giving 2 successive discounts of 10% each. Find the cost price of the product and loss percentage கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பொருளுக்கு 20% மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக வச்சு விற்றுருக்கான். அங்கேருந்து 2 தடவை 10% கொடுத்துருக்கான். ஸோ அப்படி கொடுக்குறப்ப கண்டிப்பாக லாஸ் தான் ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ லாஸ் பர்சன்டேஜ் ஆயிருக்கு, அப்போ அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கேள்வி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இடத்துல நம்ம பேஸ் வேல்யூ 100 எடுத்துப்போம். நம்ம பேஸ் வேல்யூ தெரியாத இடத்துல 100 எடுத்துப்போம். ஸோ இங்கேருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் அபோவ் தான் பண்ணியிருப்போம். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120. அடுத்து இங்கேருந்து 10% டிஸ்கவுண்ட் வந்திருக்காங்க. 10% டிஸ்கவுண்ட்னா 108. ஏன்னா -12 ஆகிடும். இதில் 120ல் 10%னா 12. அடுத்து 108ல் 10% கம்மி பண்ணுங்கள். அதாவது -10.8. 108ல் 10% போயிடுச்சுன்னா 98. 0.8 மைனஸ் பண்ணால் 97.2 வந்துடும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து உங்களுக்கு 3.2 97.2க்கு வந்து டிஃப்ரென்ஸ் 2.8%. இதுதான் உங்களுக்கு லாஸு. ஸோ 2.8 இது வந்துருச்சு. பட் நம்ம இதை மார்க் பண்ணலாமா அப்படின்னா டவுட் தான். ஏன்னா இங்கே நன் ஆஃப் தீஸ்னு ஒன்று இருக்குது. நன் ஆஃப் தீஸ் இல்லைனா ஆப்ஷன் பியை மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். நன் ஆஃப் தீஸ் இருக்குது. ஸோ வேல்யூ செக் பண்ணுங்கள். வேல்யூ எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னா 97.2 தான் நமக்கு என்னது அப்படின்னா உங்களுக்கு 388. ஏன்னா அதுதானே செல்லிங் ப்ரைஸு. அப்போ நம்ம 100 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இப்படியே சால்வ் பண்ணலாம் இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட்லேயே. அப்போ 972 divided by 1000 is equal to 3888 divided by question mark. ஸோ இப்போ சால்வ் பண்ணால் 100க்கு வந்து இங்கே 28 கம்மியாக இருக்குது. அப்போ 4000 இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 112 கம்மியாக இருக்குது. 100 இங்கே 1000 இங்கே 4000. அப்போ 28 into 4 பண்ணால்
112 வந்துருச்சுன்னா அப்போ இதையும் 4 அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 28 into 4 28 56 112. ஸோ 112 வந்துருச்சா, அப்போ 1 டேபிள் இது அப்படியே 4 டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கொஷின் மார்க், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 4000 rupees. இதான் உங்களோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இனிஷியலாக ஒரு ப்ராடக்ட் நம்ம 100 எடுத்துக்கிறோம், 20% above காஸ்ட் ப்ரைஸ் சொன்னதுனால 120 ஆயிடுச்சு. அங்கேருந்து 10% டிஸ்கவுண்ட்னா 108, அதுலேருந்து அகைன் 20% டிஸ்கவுண்ட் இருக்கனால 97.2 கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் 2.8%. இப்போ நமக்கு தேவை காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் தான் 3888 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 97.2 வந்து 3888, அப்போ 100 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதனால தான் 97.2 divided by 100 is equal to 3888 divided by question mark. ஸோ அப்போ அந்த question mark சால்வ் பண்ண என்ன கிடைக்குன்னா 4000 கிடைச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் கிளியராக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். Naman bought a product of 30% discount on market price, claims to sell at a profit of 20% on cost price. When Shubham offered him 600, he cheated again by giving 100 instead of 200. Find the overall profit percentage of Naman. Profit percentage தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் இருக்குது. கொஸ்டின் வந்துட்டாங்கன்னா நம்மன்றவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து 30% above மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்காரு. வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் 20% காஸ்ட் ப்ரைஸ்க்கு அவர் விற்கிறார் சுபம்ன்றவர்கிட்ட. எவ்வளோக்குன்னா 20% ப்ராஃபிட்டுக்கு. இப்போ அந்த சுபன்றவர் என்ன பண்ணுறாரு, 600 கொடுக்குறாரு. இவன் நம்ம என்ன பண்ணுறான், 200 திருப்பி கொடுக்க வேண்டிய இடத்துல 100 தான் கொடுக்குறான். அப்போ டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்றத எப்படி பார்க்கலாம். ஸோ நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 100 எடுத்துங்க. நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு, செல்லிங் ப்ரைஸ் வந்து 120. செல்லிங் ப்ரைஸ் 120, அதாவது 1.2 CP நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இப்படி இருக்கும். சரி ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் ஆனாலும் வேணாம், 1.2 CPன்னு எடுத்துக்கணும். இப்போ 600 சுபம் கொடுத்துருக்கான், திருப்பி 200 கொடுக்கணும், ஆனால் 100 தான் கொடுத்துருக்கான். இப்போ 600 ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, நீ திருப்பி 200 கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அந்த பொருளோட விலை என்னவா இருக்கும், பொருளோட விலை 400 rupees தான் இருக்கும். ஸோ ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ வந்து 400 rupees. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1.2 CP நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகும், காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1.2 CP. ஸோ அப்போ 1.2 CP இஸ் ஈக்குவல் டு 400. அப்போ சிபியோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 4000 divided by 12, அதாவது 1000 divided by 3ன்னு வந்துடும். இதுதான் உங்களோட பொருளோட காஸ்ட் ப்ரைஸ். சரிங்க சார், கொஸ்டின்ல தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20% சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் சார் இவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இந்த ப்ராஃபிட்டுக்கு விற்றுருந்தான்னா 20% கிடச்சிருக்கும். பட் அவன் என்ன பண்ணுறாங்க, 100 ஏமாற்றிருக்கான். கரெக்டாக 200 கொடுக்க வேண்டிய இடத்துல 100 தான் கொடுத்துருக்கான். அப்போ அங்கே வந்து என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஒரு 100 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா 100 ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், முதல்ல ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆகும், செல்லிங் ப்ரைஸ் அதாவது 400 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 1000/3. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 1200 மைனஸ் 1000னா 200/3. இப்போ ஆக்சுவல் ப்ராஃபிட் என்ன, ஆக்சுவல் ப்ராஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 200/3 ப்ளஸ் 100 rupees. ஏன்னா சீட்டிங் பண்ணதில் 100 rupees கிடச்சிருக்கு. இப்போ ப்ராஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா 500/3. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000/3 கிடச்சிருச்சு, ப்ராஃபிட் வந்து 500/3 கிடச்சிருக்கு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா 500/3 டிவைட் பை 1000/3ன்னு வரும். ஸோ அப்போ நியூமரேட்டருக்கு மேலே போகிறப்போ உங்களுக்கு என்னன்னா 3/1000 into 100 வந்துடும். இதை சால்வ் பண்ணால் 1, இங்கே 2, 3 கேன்சல் ஆகிடும். அடுத்து 2, இங்கே 50. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50%. யூஸ்வலாக இப்போ சார் அந்த 30% டிஸ்கவுண்ட் ஆன் மார்க் ப்ரைஸ் அது தேவையில்லை அப்படின்னா அது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து அந்த செல்லிங் ப்ரைஸ் 20% ப்ராஃபிட்னு சொல்லிட்டா அது நமக்கு வேல்யூ வந்து அவன் சுபம் சீப் பண்ணாலும் நமக்கு 400 தெரிஞ்சு போச்சு சார், நமக்கு அந்த 30% தேவைப்படலை. ஈஸியாக பண்ணியிருக்கான், ஒரு பொருளை வந்து 20% ப்ராஃபிட் விற்கலான்னு பார்க்குறான். 600 ஒருத்தன் வாங்கியிருக்கான், 600 கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருக்கான், திருப்பி 200 கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறா 100 தான் கொடுத்துருக்கான். அப்போ டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறோன்னா அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு அடுத்து அதுலேருந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு ப்ராஃபிட் ப்ளஸ் 100 பண்ணி அதுக்கப்புறம் அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனா டவுட்னா நீங்கள் கேளுங்க, லைவ் சாட்லேயே கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
Shantanu borrowed 2.5 lakhs from a bank to purchase one car. If the rate of interest be 6% per annum compounded annually, what will he have to make after 2 years and 6 months? காலைல ஒருத்தவங்க கேட்டாங்க சார் இந்த மாதிரி 4 மந்த்ஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த இதை நம்ம எடுத்திருக்கோம். அதாவது ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், பேங்க்ல 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான் ஒரு கார் வாங்கலான்ட்டு. 2.5 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி கொடுக்கணும் 6% இன்ட்ரெஸ்ட்ல. கடன் வாங்கிட்டு நீங்க திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும், திருப்பி கொடுக்குறப்ப அமௌண்ட் வந்து கடன் வாங்கினோட அதிகமாக தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆப்ஷன் ஏ அண்ட் பி கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து 6% சொல்லிருக்காங்க, 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 12 to 18% தான் இருக்கணும். 12 to 18% தான் வேல்யூ இருக்கணும். அப்படி பார்த்தா உங்களுக்கு வேல்யூ வந்து ஆப்ஷன் டியா தான் இருக்கணும். பார்த்தனே சொல்லிடலாம். பட் நன் ஆஃப் தீஸ் இருக்குன்றத நம்ம என்ன பண்றோம், சால்வ் பண்ணி பார்த்துட்டு போட்டுடலாம், செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 இயர்ஸ்னா அரௌண்ட் 12%, அடுத்து 3 இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டாலே 18% தான் வந்துடும். அதனால தான் அரௌண்ட் 12 to 8% சொன்னேன். எப்படி பார்த்தாலும் இந்த ரேட் தான் வரணும், செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அப்போ பிரின்சிபல் வந்து நம்ம 100 எடுத்துப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 6%. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6% இருக்குமா? ஃபர்ஸ்ட் இயருக்கு 6%. செகண்ட் இயருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 rupees ப்ளஸ், அதாவது 6 rupees பிரின்சிபல் 100க்கு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் 6 rupeesக்கு ஒரு 6% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 0.36 இருக்கும். இதுதான் 6% ஆஃப் 6. இப்போ அடுத்து உங்களுக்கு தேர்ட் இயர்க்கு வந்து, சார் தேர்ட் இயர்க்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடியல, 6 months தான் இருக்குது. கரெக்டாக 6 monthsக்கு என்ன ஆகணும் அப்படின்னா 6 monthsன்றது 1 year half. அப்போனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகுனா half ஆகிடும். அப்போ இந்த இடத்த நீங்கள் அப்போ கேல்குலேட் பண்ணுறப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% தான் இருக்கும். ஏன் சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா 1 year ஃபுல்லாக கண்டுபிடிச்சு டிவைட் பை 2 பண்ணுவோம். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து half ஆகிடும். ஸோ அப்போ 3% நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், பிரின்சிபலுக்கு 3% எடுத்தால் 3. அடுத்து இந்த 6க்கு 3% எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், 6க்கு 6% எடுத்தால் 0.36. அப்போ 3% எடுக்கிறப்ப 0.18 தான் வரும். கரெக்டா? அடுத்து இந்த இதுக்கு ஒரு 6% எடுக்கிறப்ப, சாரி 3% எடுக்கிறப்ப 0.18 ப்ளஸ் இந்த வேல்யூக்கு ஒரு 3%, இந்த வேல்யூக்கு 0.36. ஃபர்ஸ்ட் பிரின்சிபலுக்கு எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்க்கு அடுத்து செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்ல அந்த 6 rupeesக்கு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த 0.36க்கு ஒரு 3% எடுக்கும். ஸோ 0.1% உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.0036 வந்துடும். 3% வந்து 0.0108 வந்துடும். 0.01 மட்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த ரெண்டு இது தேவை நமக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஸோ 6, 12, 15, சாரி 12, இங்கே ப்ளஸ் 3 15 வந்துருச்சு. இங்கே 36, 18, 0.72 வந்துருச்சா? அப்போ 15.72. இங்கே 0.01 இருக்கு. அப்போ 15.01னா 15.73. இதுதான் உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. இப்போ அவனே இருக்காங்க, அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ அமௌண்ட் எப்படி எழுதலாம், 100% வந்து உங்களுக்கு என்னது 2,50,000. அப்போ 11.73 எவ்வளோக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் சார் அப்படின்னா நம்ம திருப்பி கொடுக்குறப்ப பிரின்சிபல் மட்டும் கொடுக்க மாட்டோம், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு 15.73 வருது. இப்போ இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் நீங்கள் 100 எடுத்துக்கிறப்ப அப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன வருதுன்னா 115.73. 100 வந்து 2.5 lakhsனா 115.73 எவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், இன்னும் 2 ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணிப்போம். மல்டிப்ளை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 10,000 divided by 11573 is equal to 2,50,000 divided by xன்னு வச்சு போனோம். இதை ஸோ 4 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 11573 into 25 இதுதான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 11573 into 25 டேபிள் இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன சார் அப்படின்னா மல்டிப்ளை இன் 4 and divide. ஏன் சார் அப்படின்னா இப்போ 25 into 4 100 ஆயிரும். ஸோ அப்போ லாஸ்ட்டில் 2 0 ஆட் பண்ணால் போதும். இந்த 4 இது கூட டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 கேரி ஓவர் 3 8 கேரி ஓவர் 3 9 கேரி ஓவர் 1னா 3, அடுத்து 0.1னா 2 வந்துடும், அடுத்து 10னா 2 வந்துடும், அடுத்து அதில் கேரி ஓவர் ரிமைண்டர் 2னா உங்களுக்கு 5 வரும். ஸோ 2893.25 into 100
2893.25 into 100. இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும்? 289325. அதாவது ஆப்ஷன் டி. யூஸ்வலாக வந்து நம்ம இப்படி பொறுத்தவங்க போடலாம், இல்லை ஃபார்முலாவில் என்ன பண்ணுவோம், 2 இயர்ஸ்க்கு அடுத்து நீங்கள் ஹாஃப் மந்த்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா அதோட வேல்யூ எடுத்து தான் நீங்கள் பிரின்சிபலாக போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 இயர்ஸ்க்கு போட்டுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கிடைக்கிற அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் பிரின்சிபலாக வச்சு 3% per annum போட்டு 1 இயர்க்கு போடணும். சரி, எண்ணில் வந்து 1 வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா மெத்தடில் ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா மெத்தடில் போடுறதாலும் போடுங்க, இல்லை இந்த மெத்தடில் போடுறதாலும் போடுங்க. ஸோ இனிஷியலாக பிரின்சிபலோடைய 100 எடுத்துக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 6, செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 ப்ளஸ் 6% ஆஃப் 6 0.36. தேர்ட் அடுத்து வந்து 6 months தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணோம், 3% 3 பிரின்சிபலுக்கு, அடுத்து 3% ஆஃப் 6 வந்து 0.18, அடுத்து 0.18, 3% ஆஃப் 0.36 வந்து 0.0108. அந்த லாஸ்ட் 0.8 நான் விட்டுறேன், ஏன்னா அது ரொம்ப நமக்கு சின்ன வேல்யூ தான் வருது, பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தாது, அதெல்லாம் நான் விட்டுறேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15.73 கிடச்சிருக்கு. இது இன்ட்ரெஸ்ட்டு. 100 வந்து 100 பிரின்சிபலாக இருக்கிறப்ப நம்ம 2.5 lakhs இருக்குது. இப்போ அமௌண்ட் வந்து 115.73 இருந்தால் எவ்வளோ இருக்கும் அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 289325 கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ண நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த நன் ஆஃப் திஸ் இல்லை அப்படின்னா பார்த்து அடுத்த செகண்டே சொல்லிடலாம் இதுதான் அப்படின்ட்டு. ஏன்னா இது ரெண்டும் இருக்காது, இது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இதுதான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிடலாம். சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். A certain amount of money is lent at compound interest of 20% per annum for 2 years compounded annually. It would give 4 to 82 more if the amount is compounded half yearly. Find the principal. என்ன சொல்லிருக்காங்கன்னா 20% வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்ட் ஆனுவலிக்கு 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் இயர்லின்னு கணக்கு பண்ணுறப்ப 482 அதிகமாக தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து பிரின்சிபல் 100 எடுத்துப்போம். பிரின்சிபல் வந்து நம்ம 100 எடுத்துப்போம். பிரின்சிபல் ஈக்குவல் டு 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 20%. ஸோ காம்பவுண்டட் ஆனுவலினா எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்கள். ஆனுவலினா உங்களுக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 20, செகண்ட் இயருக்கு உங்களுக்கு என்ன வரும்னா 20 ப்ளஸ் இதுக்கு ஒரு 20% 4. ஸோ 44 தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்டட் ஆனுவலிக்கு. இன்கேஸ் ஆஃப் இயர்லிக்கு எப்படி போடணும் அப்படின்னா ஆஃப் இயர்லிக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் இயர்லி என்ன 6 மாதமா 6 மாதம் நான் வரப்போ என்ன சொல்லியிருக்கேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக பாதியாக போட சொல்லியிருக்கேன். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 10%, செகண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு அதாவது ஃபஸ்ட்டு 6 மாதம் போயிடுச்சு 10%, அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் போடுறீங்க. அப்படி போடுறப்ப என்ன வரும்னா 10 ப்ளஸ் இந்த 10க்கு ஒரு 10% 1, ஸோ 11 வந்துருச்சு. அடுத்து தேர்டு 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து 1 year 1 monthலேருந்து 1 year 6 months வரைக்கும் பிரின்சிபல் 10, அடுத்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் 1, 11க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1.1. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12.1 கிடைக்கும். அடுத்து லாஸ்ட் செட் ஆஃப் 6 months, அதாவது 1.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ லாஸ்ட் செட் கணக்கு பண்ண போகிறீங்க. லாஸ்ட் செட்னா 10 ப்ளஸ் 1 ப்ளஸ் செகண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1.1, அடுத்து ப்ளஸ் 1.21. இப்போ டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 10, 11, 12, 13.31 இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 10, 11, 10, 20, 30, 40 வந்துருச்சு. அடுத்து 1, 2, 3 6, 6.31 அதாவது 46.31. 44 இருக்கு, இங்கே 46.31 இருக்கு. 41 இது இங்கே 41, ஏன்னா 12.1 இருக்கீங்க. இப்போ 46.41. இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46.41 மைனஸ் 44. இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.41. ஸோ 2.41 பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 2.41 தான் உங்களுக்கு 482 ருபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100 தான் என்னன்னு கண்டுபிடிக்கும். நம்ம 100 என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே கொஸ்டின் மார்க். ஸோ இது வந்து 1, இது 1னா இது வந்து 20 டேபிள் 20 இல்லை 200. இங்கே 1னா இங்கே 200 வந்துடும். அப்போ வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஸோ பிரின்சிபல் வந்து 20,000. எப்படி சார்னா இப்போ இந்த இடத்துல 100 மல்டிப்ளை டிவைட் பண்ணிங்க. 100 மல்டிப்ளை டிவைட் பண்ணிங்கன்னா 241 டிவைட் பை 10,000 இருக்கும். அடுத்து 241னா இங்கே 1, இங்கே 2 வந்துடும். ஸோ 20,000 வந்துடும். அவங்க மொத்தம் ஆன்சர் வந்து ஆப்ஷன்
E, none of this. 20,000. ஸோ பிரின்சிபல் நம்ம 100 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயர் காம்பவுண்ட் ஆனுவல் இருந்தால 20, அடுத்த செகண்ட் இயருக்கு 20 ப்ளஸ் 20% ஆஃப் 20 வந்து 4. ஹாஃப் இயர்லின்னு சொல்கிறப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பாதி தான் நம்ம என்ன பண்ணுவோம், பாதி தான் எடுத்துப்போம். அதே மாதிரி டைம் உங்களுக்கு டபுள் ஆகிடும். 1, 2, 3, 4 அந்த மாதிரி 4 ஆகிடும். 2 இயர்ஸ்கே. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 10%, அடுத்து வந்து 10% ப்ளஸ் 1 11. அதே மாதிரி நீங்கள் போட்டு வரப்ப 46.4 வந்துருச்சு. ஸோ 46.4 வந்ததுனால என்ன பண்ணணும்னா, நம்ம இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் தான் 482 சொல்லிட்டாங்க. 2.41 டிஃப்ரென்ஸ் தான் 482. 2.41 வேல்யூ 482னா அப்போ 100 வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ ஆன்சர் வந்து நன் ஆஃப் தீஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டாப்பிக்கில் இருக்கிற எல்லா கஷ்டமான ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இன்னும் எதனா டவுட் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம செஷன்ஸை ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. ஏன்னா டவுட் இருக்குனாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. குரூப்பில் கேட்கணும் கேட்கலாம், இல்லை என்கிட்ட கேட்கணும் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர். மறக்காமல் 10 மணிக்கு குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம்.